பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருடத்தில் 2026 உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய வருடத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. உங்கள் யாவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் எரேமியா 33:3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 2026 நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் கடந்து செல்ல போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விசுவாசம் உண்டு, நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லும் காரியம், இந்த வருடத்துல நான் உனக்கு சொல்லும் காரியம், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அவர் சொல்லும் காரியம், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வருடத்துல நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் கடந்து சென்றாலும், நமக்கு முன்பாக செங்கடல் இருந்தாலும், பெரிய மழையா இருந்தாலும் சரி, அவர் மேல் உள்ள விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை நேராக்கும் தேவன் நமக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளான உறவுல நான் நிலைத்திருக்க வேண்டும். என்னோடு அவர் பயணிக்கும் பொழுது என் தேவைகளை அவர் அறிவார். எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வருடத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரோடு உள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகரித்து கொண்டு எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த சோதனைகள் வந்தாலும் சரி, அவர் நமக்கு முன்பாக செல்வார். நமக்கு செவி கொடுத்து நமக்கு எட்டாத காரியம், நமக்கு மனதிற்கு புலப்படாத காரியம் எதுவாக இருக்கலாம், பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். நாம் அவருக்குள்ளாக இருந்து அவரை கூப்பிடுகிறவர்களாக இந்த வருடத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய வழிகளை செவைப்படுத்துவார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து இந்த வருடத்தில் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.